அண்ணன் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? வடமலை மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா? இந்த கேஸ் யார் போட்டது? அக்காவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஸ்பாட் விட்னஸ் போலீஸ் போட்ட கேஸ். ஏற்கனவே அண்ணனுக்கு வடமலை மாமாக்கு இருந்த தகராறு அதுக்கு சாதகமா போச்சு. அந்த கேஸுக்கு இன்னை வரைக்கும் விட்னஸ் இருக்கு. அதை யார் ஏற்பாடு பண்ணது? எங்க அக்காவை ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு அண்ணனோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நம்ம ரத்னாவோட சாவு. வயசு புள்ள அண்ணி கையை அறுத்துக்கிட்டு ஏன்? அவளுக்கு அண்ணன் மேல கோபம். ஊர் முழுக்க அண்ணனோட படத்தை பேப்பர்ல போட்டாங்க கொலகாரன்னு. எங்களாலேயே வெளியில தலை காட்ட முடியல. பாவம், அவ என்ன செய்வா? இதோ அண்ணன் இருக்காரு, அவர்கிட்டே கேளுங்க. அண்ணன், என்ன சாக்கிறதுக்கு முன்னாடி ரத்னா உங்களை வந்து ஜெயில பார்த்தாலா இல்லையா? அப்போ அவ என்னன்னு சொன்ன? செத்தாலே என் மூஞ்சில முழிக்காதீங்கன்னு அவ சொன்னாலா இல்லையா? சொல்லுங்கண்ணே, சொன்னால. அண்ணன் ஜெயிலுக்கு போனது, அண்ணன் மேல குழப்பள்ளி வந்தது எல்லாருக்கும் தான் அவமானம். ஏன் உங்களுக்கு அவமானம் இல்லையா? ஏன் உங்களுக்கு இல்லையா? சாகணும்னு முடிவு எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் தான் செத்துருக்கணும். நம்மள ஏன் சாகல? அவன் மட்டும் ஏன் அந்த முடிவு எடுத்தா? அந்த அவமானத்தை தாங்குற சக்தி அவளுக்கு இல்ல. நிக்கிறாங்கல்ல, கேளுங்க, இப்பாவது கேளுங்க. ரத்னா அக்காவை பார்க்கும்போது அவன் மனசு நோக்குற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? நீங்களே கேளுங்க, கேளுங்க. அவ்வளவு ஏன் என் சாவுக்கு செல்லமாத்த தான் காரணம்னு உங்ககிட்ட சொல்லிட்டு செத்தாளா? சொல்லுங்க. பதில் இல்ல இல்ல சொல்லுங்க. அப்புறம் எதை வச்சு எங்க அக்கா தான் காரணம் நீங்க முடிவு பண்ணீங்க? மணியரசு விடு. அக்கா, அவங்க உன்னை பத்தி தாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ அதை பத்தி எல்லாம் பேசாத. அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு யோசிச்சேன். நான் வரேன். செல்லுமா அண்ணே, எல்லாரும் சேர்ந்து அம்மாக்கு திதி கொடுத்தோம். அதுவே என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. குழந்தை வாங்க. செல்லுமா நெல்லு. ஒன்னா உட்காந்து திதி கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒன்னா இருந்து அவங்க வாரிசெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் திதி கொடுத்த விஷயமே பூர்த்தி ஆகுமா. இது பாருங்க, அம்மாவோட திதிக்காக தான் சாமி கும்பிட வந்திருக்கேன். உங்க வீட்டுல விருந்து சாப்பிடறதுக்கு இல்ல. செல்லம்மா வரக்கூடாது நீங்க சொன்னா அவளோட சேர்ந்து நாங்களும் வெளியே போறோம். இந்த சடங்கு அவ வீட்டுல நடக்கும். என்னங்க நீங்க புடிச்சு வச்ச புள்ளையாராட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் பேசுறது கேட்கலையா? ஏதாச்சும் பேசுங்க. நான் பேசுறது இருக்கட்டும். எல்லாம் அவர் பேசினார்ல. இப்ப நாங்க இருக்கிறதா கிளம்புறதா அதை முடிவு செய்ய. என்ன அப்படி பாக்குறீங்க? கிளம்பட்டுமா? முடிவை சொல்லுங்க. என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நாங்க இங்க இருக்கிறதா போறதா நீங்க தான் முடிவு செய்யணும். போ, போய் சாப்பாடு எடுத்து வை. என்ன பாக்குற? போ. வள்ளியம்மே, விதி யார விட்டது? இன்னும் இந்த குடும்பத்துல என்னென்ன நடக்க போகுதோ படிச்சு வச்சிருக்கோம் இல்ல. வாடி வள்ளியம்மே. வாமா சாப்பிடலாம். வா வா வாங்க வாங்கப்பா.
ஹலோ. எங்க இருக்க? வேற எங்க இருப்ப? ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்கு. அதுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். என்ன விளையாடுறீங்களா? இது என்ன நம்ம ஆபீஸா? நினைச்ச உடனே லீவ் போடுறதுக்கு என்னால வர முடியாது. இல்ல அமுதா, என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. அமுதா, வேற எதுவும் பேசணுமா? இல்ல, இத பத்தி தான் பேசணும். சரி, நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ. நில்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? காலைல எங்க போனோம்னா அங்க இருந்தா வரேன். காலையில எங்க போனீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியலன்னு சொன்னா தைரியமா போய் சொல்லாங்கற நினைப்பா? தேவையில்லாம எதை பேசிட்டு இருக்காத. கேண்டீன் தான் போயிருந்தேன். இதான் இதான் இந்த பதில தான் எதிர்பார்த்தேன். கேண்டீனுக்கு தான் போயிருந்தீங்களா? அப்போ நான் போன் பண்ணப்ப காலையில 10 மணிக்கு கேண்டீனை விட்டு போனவரை இன்னும் வரலன்னு கேஷியர் சொன்னாரே. அவர் ஏன் இப்படி சொன்னாரு? ஒருவேளை நீங்க அவருக்கு சம்பள பாக்கி வச்சு அந்த வைத்தறிச்சல்ல பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாப்பிட்டோன்னு சொல்லிருப்பாரோ? அவர் வந்து வேலை பேசுறதுக்கு நீ ஃபோன் பண்ணிருப்ப. ஓ, அப்படியா? அப்போ நான் போன் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு அங்க வந்து பார்த்தப்போ நீங்க அங்க இல்லையே. எங்க போயிருந்தீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அங்க தாண்டி இருந்தேன், உன் பார்வை மங்கி போச்சுன்னு சொல்ல போறீங்களா? ஆம்பளைக்கு வெளில 1008 வேலை இருக்கும். எல்லாத்தையும் தோணி தோணி கேட்டுட்டு கூடாது. எல்லாத்தையும் கூட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓஹோ, என்ன இது? ஹே, அதே எடுத்த 3 லட்சம் ரூபாய் எஃப்டியை கேன்சல் பண்ணி எடுத்திருக்கீங்க. எதுக்கு? நேத்து உங்க அண்ணா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தீங்களா நான் கேட்டப்ப இல்லவே இல்லன்னு சமாளிச்சீங்க, சாதிச்சீங்க. அப்புறம் எதுக்காக இந்த 3 லட்சம் ரூபாய் எடுத்தீங்க? என்ன பதிலையே காணோம். ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தொண்டை கிழிய இப்ப கத்துனீங்களே. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக அந்த பணத்தை எடுத்தீங்க? பள்ளியற கத்தாத பள்ளியற, நீ புள்ளதாச்சு பொண்ணு, இவ்வளவு கோபப்படவே கூடாது. உனக்காக நம்ம குழந்தைக்கு ஆகாதடி. எனக்கு கோவம் ஒரு மாதிரி எதுக்கு நடந்துக்கிறீங்க? ஐயோ, அண்ணனோட ஆபரேஷனுக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு. அவங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உயிர் பிரச்சனை வேற. அதான் பிக்ஸட் டெபாசிட் கேன்சல் பண்ணி 3 லட்சம் கொண்டு கொடுத்தேன். பிக்ஸட் டெபாசிட் கேன்சல் பண்ணி பணத்தை கொடுத்தீங்க. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. உங்க அண்ணனும் குணமாயிட்டாரு. எல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை உங்க அண்ணிக்கிட்ட மறைச்சு தான் செஞ்சிருக்கீங்க. நாளைக்கே அந்த அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா ஆளாளுக்கு உங்களை கை காட்டிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. சும்மாவே இந்த மகராசி சாமி ஆடும். இதுல உண்மை தெரிஞ்சது அப்புறம் பத்திரகாளி தான். சரி, அதெல்லாம் போகட்டும். நாளைக்கே நமக்கு ஒரு அவசரம் தேவை. பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? உனக்கு பணம் தானே தேவை, நான் கொண்டு வந்து தருவேன். எப்படிங்க? கடன் வாங்குவீங்களா? பள்ளியற பிச்சை எடுப்பீங்களா? பள்ளியற கத்தாதீங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 3 லட்சம் ரூபாய். இப்ப நான் யார்கிட்ட கொடுத்தேன்? எங்க அண்ணனுக்கு தானே கொண்டு போய் கொடுத்தேன். நான் என்ன சின்ன வீடு வச்சுட்டு அவள்கிட்ட கொண்டு போய் கொட்டினேன். அது ஒண்ணுதான் பாக்கி. செய்யுங்களேன், நல்லா செய்யுங்க. உங்க குடும்பத்துக்கு அது புதுசா என்ன? உங்க கடற்கரை மாமா காலப்பட்ட காலத்துல அதான பண்ணிட்டு இருக்காரு. பள்ளியற இப்போதைக்கு எல்லாரும் இழுத்து பேசிட்டு இருக்க. நான் யாரையும் இழுக்கலங்க, நடந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். நேத்து பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன், இல்லன்னு சொன்னீங்க. நான் நம்பினேன், ஆனா ஏமாத்திட்டீங்க. எனக்கு இப்ப எல்லாத்துக்குமே சந்தேகமா தாங்க இருக்கு. நாளைக்கு நான் பிரசவத்துக்கு போயிட்டு வர கேப்ல நீங்க ஒரு பொண்ணை செட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இந்த குழந்தையை வேணாம்னு முடிவு பண்ணிருப்பேன். பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கொன்னு போட்டுருவேன். பள்ளியற, நான் உன்னை
அவசரப்பட்டு அடிச்சது தப்பு தான். இருந்தாலும் நீ அப்படி பேசிக்க கூடாது. அதுவும் தப்பு தான். ஆமா, தப்புதான். நான் பேசுனது தப்புதான். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, 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 பள்ளியற நல்லா அடிங்க, பள்ளியற அடிங்க, அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, அடிங்க, பள்ளியற நல்லா அடிங்க. கோபப்படாத பள்ளியற. ஹே பாரதி, என் செல்லக்குட்டி. அண்ணே, பாரதி என் பையனுக்கு தான். மாமா வந்தோடனே முதல்ல இதை பேசி முடிச்சிடும். அதுக்கு என்ன பேசிட்டா போகுது. என்ன பெரிய என்ன குழந்தை தத்தெடுத்திருக்காரு? எங்கிருந்து தத்தெடுத்தாரு? என்ன செல்லம்மா, தத்தெல்லாம் ஒண்ணு எடுக்கல. அது கோயில்ல கிடைச்ச குழந்தைமா. கோயில்லையா? ஆமாக்கா, அண்ணன் எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ யாரோ கார்ல குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்களா. கொஞ்ச நாள் கூட அந்த குழந்தை ஸ்னேகா வீட்டில தான் இருந்திருக்கு. அது அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருமே தேடி வரலையா? இல்ல, இது வரைக்கும் யாரும் வரல. அண்ணன் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தது ஒரு விதத்தில் நல்லதுதான்க்கா. நீங்க தான் பாத்தீங்கல்ல, ரத்னா போனதுக்கு அப்புறம் அண்ணி எவ்வளவோ இடிஞ்சு போயிருந்தாங்கன்னு. எங்க சுத்தமா பைத்தியம் ஆயிடுவாங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோம்க்கா. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்ப பரவாயில்ல. சீக்கிரமே முழுசா குணமாயிருவாங்க நம்பிக்கை இருக்குக்கா. என்ன செல்லம்மா, என்ன யோசிக்கிற? என்னமோ தெரியல, அந்த குழந்தைய தொட்டு தூக்கணும்னு, அந்த குழந்தைய எப்போ என் கையில வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. உனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடும் போல இருக்கு. அந்த பாவி வந்தவன் ஆசிரமத்துக்கு போவான்னு பார்த்தா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிட்டானே. ஆஹா, அவ பேர் ரத்னான்னு சொன்னமில்ல, அதனால கூட இருக்கலாம்ல. எப்படியோ இன்னைக்கு நீ அப்பாவை வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் சரியாயிருன்னு தோணுது. அம்மாவோட ஆசையும் அதுதானே. உண்மையிலேயே எல்லாரும் விட மேல இருந்து பாக்குற அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நினைச்சேன், நடந்துருச்சு. செல்லம்மா, உங்க அப்பா பத்தி பேசும்போது அவ்வளவு கோவப்பட்ட. மாமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவர் பேச்ச இழுக்கிறீங்க. இன்னும் என்ன நடக்கணுங்கிற? என் பிள்ளைய தேடுறங்கிற சாக்குல உங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். கடைசியில உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்குற சாக்குல அவன் 2 பிள்ளைய கொண்டாந்து நுழைச்சிட்டான். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க உண்டு சேருதுல உங்களுக்கு என்ன மாமா கஷ்டம்? ஏன் கேட்க மாட்டேன்? இந்த குடும்பம் சின்ன பின்ன ஆனதுக்கு காரணமே இவங்க தானே. மறந்துட்டியா? அன்னைக்கு ரத்னா சாவல அவ மூஞ்ச கூட பார்க்க விடாம உன்னை அடிச்சு விரட்டினானுங்களே, அதையும் மறந்துட்டியா? இத்தனை நாளா நீ செத்தியா பொழிச்சான்னு கூட பார்க்காம இப்ப திடீர்னு உன் மேல அன்பை பொழியிறானுங்களே, அதே இல்ல பாசமா? வேஷம் வேஷம். இத்தனை நாளா இல்லாம இப்ப ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் மானம் ரோஷம் சூடு சொரண வெக்கம் எதுவுமே கிடையாதா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? புறாத சொல்றா, நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? அடிப்பியா? போட்டுருவேன். என்னையா சும்மா இருக்க, சும்மா இருக்க. மாமா, இதுக்கு மேல நீங்க என் அப்பாவை பத்தியோ என் குடும்பத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது. அதுக்கு மேலயும் நீங்க பேசுறீங்கன்னா உங்க மரியாதையை நீங்களே கெடுத்த மாதிரி இருக்கும். சந்தோஷமா? வயிறு நிறைஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா பேசுறேன். வரேன். சரி சரி சரி. நான் கிளம்புறேம்மா. எங்க மாமா போறீங்க? எங்கேயோ போறேன். என் புள்ளையே போயிட்டான். நானும் எங்கேயோ போறேன். நீ அண்ணன் தம்பியோட சந்தோஷமா இரு. என்னால உன் பாசம் கிடவானா? என்ன மாமா? இங்க பாருமா, உனக்கு சரிசமமா என்னால பேச முடியாது. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். ஆனா உனக்கு பாசம் தான் முக்கியம். என் புள்ளைய நடப்பணம் ஆக்கணவங்களோட சாகர வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சவமா.
கட்டின புருஷன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கூட பிறந்தவன் தான் முக்கியம் நீ நினைக்கிற. இது சரியா வராதுமா. இதுக்கு மேல நான் இருந்தா நம்ம 2 பேருடைய நிம்மதி கேடும். நான் கிளம்புறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க 2 பேரும் போங்க. செல்லம்மா, நீங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன். மாமா, என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், உங்களை நான் வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். நீங்களா போனீங்கன்னா நான் தடுக்கவும் மாட்டேன். போங்க. ஆனா உங்க புள்ள திரும்பி வந்ததுக்கு அப்புறம் போங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஏதோ உங்ககிட்ட மட்டும் தான் பாசம் இருக்கிற மாதிரி பேசுறீங்கல்ல, அது உண்மைனா அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க போங்க.